ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் சார்பா கள ஆய்வு மேற்கொள்வதற்காக சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கலைஞர் ஆர்ச் பகுதிக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க இருக்கிற மக்கள் கிட்ட அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறத பத்தி டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விஜய் தான் சிச்சுவேஷன் மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, எதுவுமே சொல்ல முடியல. தண்ணி வசதி நிறைய இல்லை, கரண்ட் அடிக்கடி கட் பண்றாங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அவ்வளோ கொடுக்கறது இல்லை, நிறைய எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. விஜய் கட்சி தான் வரணும்னு எதிர்பார்க்குறோம். டாஸ்மாக் தான் 24 hours இருக்கு, அவ்வளோதான். அமைச்சு எதுவுமே இல்லை. 2 கட்சி தான் இருக்குது, 2 பேர் ஏடிஎம்கே டிஎம்கே தான் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுகிறாங்க. மாற்றத்தை உருவாக்கணும்னு தான் எதிர்பார்க்குறோம். மாற்றத்தை எனக்கு உதயசூரியன் கட்சா தான் எனக்கு எனக்கு ஆனால் வீடு நம்மளுக்கு எல்லாம் கட்டி தராங்க. அதனால எனக்கு விஜய்க்கு அது எனக்கு இது கிடையாது. ஸ்டாலின் வந்தால் தான் எனக்கு இது மவுசு இல்லை, எதுவுமே இல்லை. அதுதான் வீடு மாதிரி தான் கேட்பேன். ஏன்னா எனக்கு அதான் வேணும். இப்போ வீடு இல்லாமல் தான் நாங்கள் கேட்குறோம். வீடை கட்டி கொடுத்தா நாங்கள் கேட்குறோம். டிஎம்கே அவர் வந்ததுனால எங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குது. மகளிருக்கு திமுக தான் வரணும். மதவாத கட்சியோட அவங்க கூட்டணி வைக்கிறானுங்க. தலையும் தெரியாத வாழும் தெரியாத உருப்படாத முண்டம் விஜயை வச்சுக்கிட்டு இவனுங்க என்ன நாட்டை குட்டிச்சோராக்கிட்டு இருக்கானுங்க. அவர் 105 சீட்டு வருவாங்கிறாரு, 300 200 சீட்டு வருவாங்கிறாரு. நடக்கப்படுற விஷயமே கிடையாது. மீண்டும் திமுக வந்தால் ஏதோ ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நான் ஒரு ஆள் போட்ட முடியாது, ஒட்டுமொத்த மக்கள் நல்லா வரணும், வந்தால் தான் செயல்படும். விஜய் வந்தாலும் நல்லது தான். எல்லாம் வர எல்லாம் தப்பு தான் பண்றாங்க. யாரும் தப்பு பண்ணதில்லை. எல்லாரும் செய்யணும். பிரியா கொடுக்க கூடாது, யாருக்குமே பிரின்ற வார்த்தை இருக்கக்கூடாது. எல்லா மாதிரி ஏற்றிக்கிட்டு கரண்ட் பில் ஏற்றிக்கிட்டு எல்லாமே அவங்க தலைமையில போட்டு என்ன பண்ண முடியும்? எல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்குதான். எந்த பிரச்சனையும் சொல்ல முடியும்? குழா சரி, தண்ணி வரல வராது, இபி சரியா இருக்காது, எல்லா பிரச்சனையும் இருக்காது. எதுக்குமே ஒன்றும் பண்ண முடியாது. போய்கிட்டே இருக்க வேண்டியது. அவங்களும் போயிட்டு இருப்போம், நம்மளும் போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதை போய் பிரச்சனை பண்ணாக்கா நான் தான் போய் சுற்றிட்டு கிடக்கணும். ஏற்கனவே டிஎம்கே தான் இப்போ இருந்தோம் ஓட்டு போட்டுன்னு. இப்படிலாம் பார்த்தானா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு விஜய் வரேன்னுக்கிறாரு, அதுக்கு தான் போட்டு பார்க்கலான்னு பார்க்குறான். என்னன்னா இப்போ விலைவாசிலாம் அதிகமாக ஏறுன்னு போகுது, அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒன்றுக்கும் ஒரு ரேட்டு அதிகமாக போயின்னு இருக்குது. இவர் வந்தால் எதனா பண்ணுவாரான்ட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் சார் விஜயகாந்த் சார் வந்தார், அவரை போட்டு அமைக்கிறாங்க. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு செய்வாங்க. தண்ணி பிரச்சனை, காவா பிரச்சனை, ஜனங்க அந்த கொசு அது இதுன்னு பயங்கரமாக மக்களுக்கு நோய் நொடி வருது, அதெல்லாம் பார்த்து பராமரிக்கணும். நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். நான் அப்போதுலேருந்து டிஎம்கே தான் இருக்கிறேன், அதனால டிஎம்கே போடுவேன். நம்ம தொழில் எந்த பிரச்சனையும் இல்லை. புது கட்சி வந்தால் நல்லா இருக்கும். நாம் தமிழர் பெஸ்ட்டு. அவர் இத்தனை வருஷமாக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. புதுசாக அவருக்கு கொடுத்து பார்க்கலாம். நிறைய டிராஃபிக் இருக்குது, ரோடு சரி கிடையாது. பெண்களுக்கு எல்லா விதத்துலையும் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். மெயினாக எங்களுக்கு மழை நீர் சேகரிப்பு தான் வேணும். எங்கள் தேர்தலாம் தண்ணி நிற்கும், அடிக்கடி சரிப்படுத்தணும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் தான், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் தான் இந்த நல்லா இருக்கும். எல்லாமே நல்லது தானே செஞ்சு வராங்க. இது வரைக்கும் மக்களுக்கு எந்த இதுவும் இல்லை, அது பிரச்சனை இல்லாத போதில்லை. அதுவே மக்களுக்கு போதுமானது. எல்லாருமே சந்தோஷமாக வாழ்க்கை எல்லாமே போயின்னு இருக்குது. திமுக நல்லா பண்ணுறாங்க எல்லாமே. அதுவும் ஸ்டாலின் இப்போ ஐயா இப்போ ரொம்ப எல்லாருக்கும் மக்களுக்கு இப்போ ரொம்ப நல்லது நடக்குது. அதனால திமுக தான். நான் திமுக தான். எங்கள் தொகுதியில் இருக்குதுல இப்போ அண்ணன் மாசண்ணன் சூப்பராக பண்ணுறாரு, நல்லா பண்ணி தர்றாரு. எங்கள் குடும்பம் ஃபேமிலியாக டிஎம்கே தான். நாங்கள் மொத்த டோட்டல் நாங்கள் டிஎம்கே தான் சொல்லுவோம். ஆனால் எங்களது ஃபுல்லாக டிஎம்கே ஓட்டு தான், வேறு யாருக்கும் நாங்கள் போட மாட்டோம். குறைலாம் நிறைய இருக்குது, குறைங்கலாம் அது இப்போ நம்ம சொல்ல முடியாது. அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். எனக்கு பிடிச்ச கட்சி டிஎம்கே தான். ஆனால் ஒரு மாறுதல் கட்டாயமாக தேவை தான். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், தப்பு ஒன்றுமே கிடையாது. நான் மாறுதல் ஒரு மாற்றம் தானே ஒரு மாறுதலை கொண்டு வரோம். அதனால் தாராளமாக தரலாம், தப்பே கிடையாது. எந்த கட்சி வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் அதான் பண்ணுறாங்க, டிஎம்கே வந்தாலும் அதான் பண்ணுறாங்க. ரோடு தான் எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். டிஎம்கே நல்லா நடத்துகிறாங்க. ஸ்டாலின் நம்ம பரவாயில்ல. இங்கே மா சுப்பிரமணி பரவாயில்ல, அமைச்சர் தானே, அதுவும் பரவாயில்ல, நல்லா நடத்துகிறாங்க. இன்னும் குறை இல்லை, எனக்கு தெரிஞ்சு குறை இல்லை. டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ஆட்சி புரிவாங்க, நல்லா செய்கிறாங்க, மக்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறாங்க. மாசுக்கிட்ட போய் கேட்டோமா உடனே ரெடி பண்ணி எல்லாமே முடிச்சுடுவார். எந்த கட்சியாலும் நாங்கள் சோர்த்துள்ள எல்லாம் எங்களுக்கு விலைவாசி ஏறி போயிடுது. அதை பற்றி யாரும் பேசலை. என்ன பேசுனாலும் அதை பற்றி பிரயோஜனம் கிடையாது. மெயினாக எங்கள் தொகுதியில் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. எந்த பிரச்சனை சரியாக இருக்குது, எல்லாம் தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் டிஎம்கே ஜெயிச்சா போதும். பிஜேபி வந்தால் இந்த தேவையில்லாத அந்த மத ரீதியான விஷயங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. இது வரைக்கும் அந்த சைதாப்பேட்டில் பொறுத்தவரை பெருசாக இல்லை. ஏதாவது ஆல்ரெடி மெடிக்கல் சிஸ்டம் நல்லா பண்ணி தராங்க, அதுவே போதும். திமுக தாங்க கேளுங்கண்ணா. திமுக தான் நல்ல ஆட்சி பண்ணுறாங்க. அவர் அண்ணங்கிறாரு, மினிஸ்டர் இருக்கிறாரு, நல்லா பார்த்துப்பாரு. திமுக தான் எனக்கு பிடிக்கும். நான் அதில் தான் இருக்கிறேன் குழந்தைலேருந்து. திமுக ஸ்டாலின் தான். ஸ்டாலின் பைய வர போகிறோம், வந்தால் நல்லாயிருக்கும். ரோடு பிளாட்ஃபார்ம் கிளியராக இருக்கணும். ஜனங்க நடந்து போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத வழி ஒரு பக்கம் வண்டி விட்டா இன்னொரு பக்கம் தான் வரணும். அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் வேண்டேன். அதிமுக தான் நல்லா இருக்குமா? என்ன காரணம்னாக்கா அவங்க நல்லது செய்கிறாங்க, இவங்க எதுவும் செய்யலை. நல்லது பண்ணணும்னு சொல்லுவோம். அதுதான் கார்பரேஷனில் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை. நிர்வாகம் சரியில்லைன்னா அது அப்படி தான் வரும். எல்லாமே திமுக கழிச்சா தான் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க ஏழைங்களுக்கு. அவங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். அது வந்தால் தான் நல்லது. சொந்தம் பண்ணுறாங்க, உடனே பண்ணுறாங்க. ரெட்டையில் வீடு கட்டி கூட குறைத்தான், வேறு ஒன்றும் இல்லை.
ஓட்டு வீட்டில் தான் கிடக்குறேன். மா சுப்பிரமணி வீடு கட்டி தரேன்னாரு, இன்னும் கட்டி கொடுக்கல. அப்படி தான் கிடக்குறாங்க ஆற்று ஓரத்தில். டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு அனுபவம் கிடையாது, இவங்க அனுபவிச்சவங்க. விஜய் வந்து ஓட்டு வாங்குவாரை தவிர உட்காரலாம் முடியாது. 2வது இடத்துல எடப்பாடி வருவார், 4வது இடத்துக்கு சீமான் வருவார். என்ன கேட்போம்னா ரோடு வசதி கேட்போம், சில தீய பழக்கங்களை ஒழிக்கிறதுக்காக கேட்போம். கட்சி மாறி மாறி வந்தால் நல்லதாக, ஒரே கட்சி வரக்கூடாது. மாறி மாறி வந்தால் நல்லதாக மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு தெரியும். விஜய் வந்து வெளியே தான் எல்லாம் நல்லா பண்ணுறாரு, இந்த தொழில் எதுவும் பண்ணலை. அவர் வெளியூரில் தான் அவர் நல்லா எல்லாமே செய்கிறாரு. அவர் இந்த ஊரில் செஞ்சால் மாற்றம் கிடைக்கும். எல்லாம் நிறைய தான் இருக்குது. இந்த நோண்டி விட்டுக்கிறாங்க, இன்னும் மூடலை. வியாபாரம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அங்கேருந்து இந்த வண்டி தள்ளி வச்சு இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. நம்ம வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1 மாதம் ஆகுது அதை திறந்து இன்னும் மூடவே இல்லை. அதை எனக்கு முகசாலினி தான் வரணும். எல்லாம் நல்லதை பண்ணுறாரு அவர், அதுக்கு தான் அவர் வரணுன்றோம். இந்த அவசியம் போர்டு இடிச்சு இதை கொடுக்க போகிறாரு, கட்டி வச்சு எலெக்ஷனுக்குள்ளே கொடுக்க போகிறாங்க. அவர் தான் எங்களுக்கு வரணும், வேறு யாரும். அப்பத்துலேருந்து அவர் தான், அவங்க அப்பா இருந்ததுலேருந்து அந்த கட்சி தான் எங்களுக்கு, வேறு கட்சிலாம் கிடையாது. இந்த பிரச்சனை தான் எங்கள் பேர் அந்த வண்டி விட்டு இன்னண்ட வந்து கிடக்குறோம். 2 திராவிடத்துக்கு மாற்றி பார்த்துட்டோம் என்ன நடக்குது எல்லாம் சொல்லிட்டு. ஓகே, புது ஒரு மாற்று கட்சி கண்டிப்பாக தேவைப்படுது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லீடிங்காக இருக்கிறது வந்து ஒன்று சீமானு, இன்னும் விஜய். விஜய் வந்து ஒரு ஆக்டர், அவர் வந்து ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை படி தான் அவர் பண்ணியிருக்காரு இவ்வளோ வருஷம். அதாவது ஒரு குருவாக என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாக செய்வார். ஸோ அந்த டேலண்ட்டுக்கு அவருக்கு. பட் ஒரு ஆட்சி ஆளுமை இருக்குமான்றது வந்து அது கொஞ்சம் டவுட்டு தான். பட் சீமான்றது ஒரு இயக்குனர், ஏன்னா அவர் வந்து ஒரு இயக்கத்தை தெரிஞ்சவர். 2வது அவர் கொள்கையும் ஒரு தமிழ் தேசிய கொள்கை. இப்போ நம்மளுக்கு தேவை அதுதான். ஏன்னா நம்ம தமிழ்நாடு தேவையான ஒரு விஷயம் வந்து தமிழோட விஷயம் வந்து கொஞ்சம் வெளியே வரணும். அப்படின்னும் போது சீமானுக்கு கொஞ்சம் மெஜாரிட்டி அதிகம். நான் இப்போ இருக்கிற கவுன்சில்கிட்ட போய் பேசுகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் நின்னேன். அதுவே எங்களால் முழுசாக பேச முடியல. மகளிருக்கான இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு முழு தகுதி இருந்தும் எங்கள் அம்மாவுக்கு இன்ன வரைக்கும் அது கிடைக்கல. ஓகேங்களா, அதுக்காக 4-5 வாட்டி ஏறி நின்னேன் இந்த சௌதாப்பேட்டை கவுன்சிலர். ஸோ அதனால எனக்கு நிறைய ஆவரேஜ் இருக்குது டிஎம்கே சைட்லேருந்து. யார் வேணால் சரி, இவங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இவங்க நல்லா தான் செய்கிறாங்க. ஏன்னா தப்பாக பண்ணால் பரவாயில்ல. அந்த ஆட்சியில் இருக்கும்போது கொரோனாவில் வச்சாங்க. இந்த ஆட்சியில் வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது. கொரோனாவில் எதுவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறோம், எங்கள் பாட்டு நாங்கள் வேலையை பார்க்குறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லைம்மா. யாருக்கும் நாங்கள் தொந்தரவு கொடுக்குறதில்ல. நாங்கள் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், அவ்வளோதான். அவங்ககிட்ட போய் நான் 10 ரூபா கேட்க போகிறதில்ல, அவங்களும் எங்கிட்ட 10 ரூபா கேட்கறதில்ல. வயசானது நின்று ஏற்றலாம், ஏறுமா இல்லை போமா வேறு பஸ்ஸில் தான் துட்டு கொடுத்தா வரோம். ஒரு நேரங்குது, ஒரு நேரம் இல்லை. விஜயெல்லாம் இப்போ வர ஆள். ரெட்டால டிஎம்கே ஏற்கனவே இருந்தது. எதுக்கு எங்களுக்கு விருப்பங்க தான் அதில் போட்டு போக போகிறோம். எடப்பாடியார் தான் வருவார். எதனால நல்ல மனுஷன் வராது. அப்புறம் நாங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புதுசாக இறங்குறாரு, இறங்கி தான் பார்க்கணும். இறங்கி குஜா தான் களத்தில் குஜா தான் தெரியும். BJP is the best ma'am, because you would have seen in the center also BJP is doing the best one for all the states. And now the what is the attack happened on India from the Pakistan, and the way BJP has handled that one, and our army has taken care. I am very impressed of that one. That's why the BJP should come in the Tamil Nadu also. விஜய்க்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது. விஜய் இந்த திருமாவளவன் இந்த மாதிரி, அப்புறம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி சேர்த்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பதவிக்குன்னு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தகுதி வந்துடும். ஏன்னா பதவி தகுதி எல்லாம் ஈஸியாக வரும். கொள்ளையடிக்கிறது எப்படின்னு எல்லாம் சொல்லியாக கொடுக்காங்க, அவன் சொல்லிவிட்டான்ல. அதனால நல்ல ஆட்சி வரணும், விஜயோட ஆட்சி வரட்டும். இருக்கிறவன்டே கொண்டு போய் அள்ளி கொடுக்குறானுங்க. இல்லை மிடில் லைஃப்பில் நாங்களாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். மனசு கஷ்டத்துக்கு போய் ஒரு கொஞ்சோண்டு சரக்கு வாங்கி அடிக்கலாம் பார்த்தா 150 ரூபா 210 ரூபா ஆக்கி விட்டாங்க. என்ன அப்படி அவ்வளோ மோசமாக இருக்குது நிலைமை. இல்லை ஒரு ஏழை மக்கள், பாமர மக்கள் ஒழுங்காக வாழ முடியலை. அதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பாக விஜய் வரணும், என்னுடைய ஆசை. பகவானுடைய கையில் இருக்குது அதுக்கு மேலே. ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்கணும். யாருக்கு லக்குக்குதோ அவங்க வரட்டும், அதான் சொல்ல முடியும். நம்ம வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஓட்டு கேட்கும் போது மட்டும் காலில் கையில் போய் அது மாதிரி வருவாங்க. அதுக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா எங்கிறாங்கன்னு கட்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் அம்மாவோட போச்சு. விஜய் வரணும்னு ஆசை, அவர் வருவார். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதிமுக பார்த்தாச்சு, திமுக பார்த்தாச்சு, எல்லாத்தையும் காங்கிரஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இவர் முன்னுரிமை வந்து இவர் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா சினிப்பில்லை எவ்வளோ வேணா கோடிக்கணக்கில் இவர்கிட்ட சொத்து இல்லை, இதுவும் இல்லை, எல்லாமே இருக்குது. இருந்த இருக்கிறாங்கன்னா மக்களுக்கோசம் செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால தான் அவர் இறங்குறாரு. அதனால் கண்டிப்பாக அவர் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. எந்த கட்சி ஜெயிச்சாலும் நல்லபடியாக செய்யணும் ஏழைங்களுக்கு. அவங்களே சொத்து சேர்த்துக்க பார்க்கக்கூடாது. கட்சிக்காரங்க என்னை பொறுத்தளவுக்கு, நான் ஒன்றும் வயசானவில்லை, எனக்கு கட்சியை பற்றி அனுபவம் இல்லை. அவங்க மட்டும் பணம் சேர்த்துக்காம ஏழைபாளையங்களுக்கு உதவி செஞ்சு
நல்லபடியாக ஆட்சி நடத்தினா போதும். ஏழைங்களுக்கு ஏதோ ஒரு கடை வச்சு கொடுக்கறது, ஏதோ ஒரு பெட்டி கடை அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதோ அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு மிச்சம் அவங்ககிட்ட காசு வாங்கிக்கிட்டோம். ஏடிஎம்கே பாரதிய ஜனதா அவங்க வந்து எந்த விதமான இதுவும் இல்லை இருக்குது. இன்றைக்கி வந்து ஆட்சியில் சரி கிடையாது. எல்லாமே ஸ்டேட்மெண்ட் பூரா முரண்பாடு, சரியான இது கிடையாது. அனௌன்ஸ் பண்ணுறாங்களே தவிர இது செய்கிறேன்னு எதுவும் நடைமுறை கிடையாது. அதனால் அது வந்து பொதுமக்கள்கிட்ட பெரிய அபிப்பிராய பேதம் இருக்குது. அதனால் மாறும். யாரும் வந்தாலும் நல்லது பண்ண போகிறது கிடையாது, புரியுதுங்களா? அவங்கவுங்க அவங்க தேவைகள் தான் பூர்த்தி பண்ண போகிறாங்க தவிர மக்களுக்கு எதுவும் செய்யறதில்லை, எதுவும் செய்ய போகிறது கிடையாது, புரியுதா? அது வந்து இவங்க என்ன செய்றாங்க, எல்லாமே வருவங்க எல்லாமே சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க தவிர கூட்டணி அமைச்சிப்பாங்க, புரியுதா? இன்னைக்கு இந்த கட்சி வந்து பற்றி குறை சொல்லுவாங்க, மற்ற கட்சி குறை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வரணுன்ட்டுக்காக என்ன செய்வாங்க, கூட்டணி அமைச்சு என்ன செய்வாங்க, ஆட்சி அமைச்சிப்பாங்க. இதுதான் இப்போ வர நிலைமை. அப்படி தான் யாரும் தனிப்பட்ட முறையில் வந்து ஜெயிச்சு மக்களுக்கு சேவை செய்யணும் ஒருத்தரும் இல்லை. இதெல்லாம் வந்து அந்த பழைய காலத்தில் இந்த காமராஜர் அந்த மாதிரி காலத்தில் இருந்தவங்க மாதிரி இந்த காலத்தில் யாரும் வரப்போகிறது கிடையாது. இனிமேல் வரப்போகிறது கிடையாது, வரவும் மாட்டாங்க. அவ்வளோதான். இதுதான் திமுக தான். திராவிட மாடல் கலைஞர் காலத்துலேருந்தே திமுக காரங்க. திமுக ஆட்சி தான் வரும், சொன்னதை செய்கிறாரு, செய்யறத சொல்கிறாரு, அவ்வளோதான். டிவிக்கே விஜய் தளபதி வரணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மாற்றம் வேணும். இவங்களே மாற்றி மாற்றி ஆடுறாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் தளபதி வருவார், நல்லது மக்களுக்கு செய்வார். இப்பயே செய்கிறாப்பல, ஆனால் சில விஷயம் வெளியே தெரியுதில்லை, அதனால் இனிமேல் செய்வாப்பல. ஆளுங்கட்சி திருப்பி அதுதான் வரும். ஆனால் சீட்டு வந்து அந்த சீட்டு வராது, மெஜாரிட்டி வரும். ஏற்கனவே 157 வச்சுருந்தாங்கல்ல, அது கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். ஆனால் கம்பல்சரி அவங்க தான். திமுக தான் நெக்ஸ்ட். வேற இவங்க விஜயகாந்த் இந்த திருமாவளவன் எவனும் வரமாட்டான். நெக்ஸ்ட் திமுக. காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது பக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடிக்க முடியாது காங்கிரஸ். நாகர்கோவில், கன்னியாகுமரி, விருதுநகர் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் செல்வாக்குள்ள தொகுதி. அதனால கூட்டணியில் தாராளமாக வரும், திமுக தான் வரும். விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் அரசியல் பார்த்தோன்னா என்ன யாராக இருக்குன்னா இவ்வளோ நாளாக இருக்கிறாங்களே தெரியாதா, வரும் மக்களுக்கு என்ன பண்ணணுன்ட்டு. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது கரெக்டாக வந்துடும். அதான் இப்போ எப்படியா எல்லாரும் வந்து அவர் கூட வந்து சேர்ந்துருக்காங்கன்னா ஏதோ மக்களை பார்க்குறன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது, கொடுப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலினுடைய ஆட்சி தான் அமையும். 150 சீட்லேருந்து 157 சீட்டு வரும். நிறைய நலத்திட்டங்கள், பெண்கள் முன்னேற்றம், படிப்பு, வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. என்ன ஒன்றா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கருணையின் அடிப்படையில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற பணிவான இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். போக்குவரத்து தொழிலாளர்களை அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதுபோல் அரசு ஊழியர்கள் பிரச்சனை தீர்க்க வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகள், சிறு சிறு பிரச்சனைகள், தெரு வசதி, தண்ணீர் வசதி, கரண்ட்டு முதலியவைகள் இந்த துறைகளையும் ஸ்டாலின் அவர்கள் 6 மாத காலத்திற்குள் தகுந்த நடவடிக்கை எடுப்பதுடன் மக்களுக்கு பயன்படும் வகையில் அதிகாரிகளை சந்தித்து பேசி நல்ல திட்டங்களையும் தர வேண்டும். மக்களுடைய சிறு சிறு கோரிக்கைகள் எங்கெங்கே இருக்கிறது அதையும் செய்ய வேண்டும் என்று நடிகர் விஜயனுடைய ரசிகன் தான் நான். இருந்தாலும் விஜய் நடிகர் அவர்கள் 26 சட்டசபை தேர்தலில் ஓட்டு பெறலாமே ஒழிய சீட்டு பெற முடியாது. சட்டசபை சீட்டில் எம்எல்ஏ சீட்டுகள் கண்டிப்பாக பெற முடியாது. அவர் அரசியலில் ஒரு குழந்தை தான். ஆனால் நான் அவனுடைய ரசிகன், விஜயனுடைய ரசிகன், பாராட்டுகிறேன். அரசியல் வந்தது 2031 விஜய் ஆட்சி அமையலாம். திமுக தான் ஜெயிக்கும். பெரிய பஸ் விட்டுக்கிறாங்கல்ல, பொம்பளை ஆளுங்க தான் நிறைய போடுவாங்க திமுகவுக்கு, அதை வச்சு சொல்கிறேன். மோடி நல்லா தான் பண்ணுறாரு. தப்பாக பண்ணுறாரு, தப்பாக ப்ராபகண்டா பண்ணுறாங்க. டிஎம்கே தான் இப்போ பலமாக்குது. டிஎம்கே தான் ஜெயிக்கும். இப்போ விஜய் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவுமே செய்யலை. அங்கங்கே பள்ளம் நோண்டி வச்சுக்கிறாங்க. பொதுமக்கள் ரொம்ப கஷ்டம். பொதுமக்கள் தான் பார்க்கணும். பள்ளம் நோண்டி வைக்கிறீங்க, அது வந்து சரி பண்ணி ஆகணும். அது சரி பண்ணல. திமுக என்ன செஞ்சாங்க, 3 மாதம் 4 மாதம் அது மழை பெஞ்சா என்ன ஆகும்? பொதுமக்கள் யார் கஷ்டப்படுங்க? ஒரு பள்ளம் எல்லா தெருவு பாருங்க, ஒரு தெருவுக்கு நியாயமாக பேசணும். யார் அரசாங்கம் சரியில்லை. திமுக தான் ஏராளமான நலத்திட்டம் செய்கிறாங்க. மகளிருக்கான ஆட்சியாக இருக்குது. அதனால் அவங்களாம் எந்த மாதிரி கூட்டணின்னு உங்களுக்கே தெரியும். அது அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க கடந்த 10 வருஷம் என்ன பண்ணாங்க, 1-2 கூட அவங்களால சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக திமுக தான். திமுக தான்மா. திமுக நிறைய நலத்திட்டங்கள் மகளிருக்கோசம் நிறைய இது பண்ணியிருக்காரு. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. அதனால் திமுக தான். திமுக வராது, ஏடிஎம்கே ஜெயிக்கும். விலைவாசி ஏறி போச்சு, எல்லாம் வீட்டு வரி. நானே வந்து 4000 ரூபாய் கட்டினதுக்கு 16000 ரூபாய் போட்டுக்கிறான் வீட்டு வரி. அவனுக்கு ஓட்டு போடுவான். எல்லாமே ஏறி போச்சு. இந்த திமுக ஆட்சி நிறைய கொலை குத்து இதெல்லாம் நிறைய இருக்குது. திமுக தான். திமுக இல்லை இப்போ வந்துக்கிறாரு விஜய், அவர் கொஞ்சம் பிடிப்பார். எல்லாம் சின்ன பசங்க ஓட்டுலாம் இருக்குதுல்ல, லேடிஸ் ஓட்டு, சின்ன பசங்க ஓட்டு,
அதெல்லாம் அவருக்கு விழக்கூடும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு திமுக தான் அதிக ஓட்டு வித்தியாசம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு புது ஆள் வந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருமே 60-70 வருஷம் ஆண்டுட்டாங்க. ஒன்றும் ஒரு இந்தியாவில் ஒன்றும் வளர்ச்சியே கிடையாது. எல்லாம் கடங்கார நாடாக தான் இருக்குது. இவங்க கடனை வாங்கிட்டு அடுத்த ஆட்சிக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால் புதுசாக வரவங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம்ல. ஒரு ஸ்டாலில் ஒரு தலைவர் இருக்கும், அடுத்த தலைவர் எதுக்கு மாற்றலாம்? இவன் சரியாக பண்ணலாம், அடுத்த தலைவர் மாற்றலாம். அதுமாரி புதுசாக வந்தால் நல்லா தான் இருக்கும். திமுக தான் வரும். நல்லா பண்ணுறாங்க. அவன்லாம் வந்து என்ன பண்ணான்? இத்தனை வருஷத்துக்கு என்ன பண்ணியிருக்கான்? சம்பளம் வாங்கி 200 கோடி என்ன பண்ணான்? யாருக்கு என்ன பண்ணியிருக்கான்? யாருக்கு எதுவும் பண்ணதில்லை. தளபதி தான் வருவார். டிஎம்கே தாங்க ஜெயிக்கும். இந்த வாட்டி அவங்க நிறைய நலத்திட்டங்களை கொடுத்துருக்காங்கல்ல, அதனால். ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு புதிய கட்சி வந்தாலும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு உதாரணம் எப்படி சொல்கிறதுனா, நம்ம விஜயகாந்த் அவர் வந்தார், ஒரு நல்ல மனிதர். அவர் வந்தார், அவர் வந்தப்போ மக்கள் வந்து அவரை உட்கார வச்சிருக்கலாம். அப்படி அவ்வளோ நல்லது பண்ண அவரையே ஒன்றும் பண்ண முடியல, அவரே உட்கார முடியல. அப்படிங்கிறப்ப இதுக்கப்புறம் புதிய கட்சிகள் என்ன வந்தாலும் அது உட்காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான் தமிழ்நாட்டோட தலையெழுத்துங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை ஒன்றும் மாற்றவும் முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்கள் புரிஞ்சு ஏதாவது ஒரு புதிய ஆளுங்களை தேர்ந்தெடுத்து ஏதாவது நல்லது பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக தோன்றிருக்கிற விஜய் கட்சி ஓரளவுக்கு கணிசமான ஓட்டு பெறுவாங்க. அதனால் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போகலாம், கூட்டணி ஆட்சி அமையலாம். டிஎம்கே தான் வரும், வேறு எதுவும் வராது. வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இலவசமாக பஸ்ஸு கொடுக்குறாங்க, இலவசமாக ஸ்கூலில் சாப்பாடு காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க, நல்ல திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதான் வரும், வேறு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வாங்குவாங்க, ஆனால் எது கட்சியாக நிற்பாங்க. ஏடிஎம்கே தான், அவங்க தான் வந்தால் நல்லது பண்ணுவோம். கூட்டணியாக வந்தாலும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும். பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க சொன்னதை செய்யலை. இவங்க எதுவுமே செய்யலை. அனைத்து மகளிருக்குன்னு சொன்னாங்க, எதுவும் பண்ணலை. நிறையா எந்த திட்டமும் அவங்க சரியாக பண்ணலை. அவனும் கொள்ளடிட்டு தான் இருக்காங்க. ஒயின் சாப்பாடு கொள்ளடிச்சுனே அதை பண்ணுறதா இருக்காங்க. கண்டி நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யலை. லேடிஸுக்கெல்லாம் இது ரொம்ப இதில் இருக்காங்க. பஸ்ஸெலாம் சரியாக விடுறது கிடையாது. லேடிஸுங்க வர்றதுக்கு டைம் மாற்றி போட்டாங்க. அதனால் அதிமுகவுக்கு நிறையா இருக்குது. பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் நல்லா ஆயிடுச்சு. மக்களோட மனசு அதானே, விஜய் தான் வரணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. அது எல்லாருமே இந்த ஆட்சி எப்படி இருக்கு நீங்களே பார்த்தீங்களா? எதை பண்ணோம், கேவலமாக பண்ணோம், அதை பண்ணு. அதாவது விஜய் கேட்குற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய மாதிரி ஓட்டு போடுங்க, சீட்டில் போடுங்க. அது சீட்டில் போட்டால் அது உண்மையாக பார்க்கலாம், பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனால் இந்த விஷயத்தை நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதை வேணான்னு சொல்லிட்டு விஜய் ஆனால் சத்தியமாக விஜய் கண்டிப்பாக வருவார். யாருன்னு கேட்டால் அந்த பிரியாணி பீருக்கு ஆசைப்படுறவனு தான் அந்த டிஎம்கே ஏடிஎம்கேலாம். கண்டிப்பாக விஜய் வருவார். இளைஞர்கள் கண்டிப்பாக மேலே வருவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் கன்ற வெற்றி சின்னம், புரட்சி தலைவி கன்ற வெற்றி சின்னம் இரட்டை இலக்கு அமோகமாக ஆதரவு பெற்று நாங்கள் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. இது கேடுகட்ட ஆட்சி, ஊழல் ஆட்சி. இந்த ஆட்சியை ஒழிக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொள்ளை சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது இப்படியே விட்டால் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுறதுக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். நன்றியுடன் உலகநாதன் எம்ஏ. அதிமுக தாங்க. எதனால அவங்க செயல்பாட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒத்து உழைச்சி எல்லா கட்சியும் ஒன்றா அதிமுகவோட சம்மந்தப்பட்டோம். தினகரன், சசிகலா, எடப்பாடி, இவங்க எல்லாம் ஓபிஎஸ் எல்லாம் சொல்ல முடியாது. இவங்க அந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு செயல்பாடு கரெக்டாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல முடியுமே. விஜய் இவங்க எல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இளைய தளபதி விஜய் அவருக்கு ரசிகர் அதிகமாக இருக்காங்க. பட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும்தான் வந்துட்டுருக்கு. மாறுதலுக்கு புது ஆள் வந்தால் நல்லாயிருக்கும். நல்லதை செய்கிறவங்க வரதான் போகிறாங்க. அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. யார் வந்தாலும் என்ன போல் வயசானவங்களாம் பழைய கட்சிக்கு தான் போடுவோம். எங்கள் பரிசில் தரையாக ரோடு க்ளீன் பண்ண மாட்டாங்க, சுத்தம் பண்ணல. அங்கே தண்ணி நிற்கிது, செய்கிற வேலை அப்படியே நிற்கிது. எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா நம்ம எந்த பண்ணுறதா பண்ணி செய்யலாம். ஏடிஎம்கே வரும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் மேடம். ஏன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இவங்க வரும்போது இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் என்னவோ சொன்னாங்க. வந்த உடனே கரண்ட் பில்லு 4 வாட்டி ஏற்றியாச்சு, வீட்டு வரி ஏற்றியாச்சு, ட்ரைனேஜ் வரி ஏற்றியாச்சு. ஏற்றாத வரி ஒன்றுமே கிடையாது. இனிமேட்டு எப்படி ஜனங்க அதை பண்ண முடியும்? 1000 ரூபா தரோம் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு எங்ககிட்ட 10,000 பிடிங்கிட்டு இருக்காங்க. அதனால் எடப்பாடி ஆட்சி நல்லாயிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா போன முறை நல்லா இருந்துச்சு அவங்க ஆட்சி, இந்த முறை கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு அவங்க நம்பிக்கை இருக்குது. விஜய் கட்சி தான் ஜெயிக்கும். இளைஞர்கள்லாம் அவங்கள தான் நம்புகிறாங்கடா. ஒரு குறிக்கோளோடு இருக்கிறோம். நான் 68 வயசு ஆகுது, திமுக தான் ஓட்டு போட்டுருக்கேன். அவங்க செய்கிற செயல் நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம கேட்குறோம்ல, கேட்டு பார்த்துட்டு அவங்க தவறு மேலும் செய்கிறாங்க. அதனால் மக்கள் சின்ன வயசு பசங்களாம் படித்தவங்க எஜுகேஷன் உள்ள பிள்ளைங்க போகிற இப்போ எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றது என்னுடைய கருத்து. அவர் தான் கண்டிப்பாக வருவார். எடப்பாடியை வரமாட்டார்,
ஸ்டாலினும் வரமாட்டார், நாம் தமிழ் சீமானும் வரமாட்டார். ஏன்னா அவர் மேலே நிறைய தவறுகள் இருக்குது. இந்த குழந்தைங்க பூரா அவரை நம்புதுங்க. ஏன்னா மேற்கொண்டு படிக்கணுன்ற எண்ணத்தில் வந்து அவர் பேசுகிறார். இவங்க படிப்பை பற்றி பேசலை. இவங்க அதை வளர்ச்சி பண்ணுறேன், இது வளர்ச்சி பண்ணுறேன், நிறைய ஊழல் தான் நிறையா பண்ணுறாங்க. இந்த ஊழலால் தான் இவங்க வரமாட்டாங்க. ஏன்னா பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பணத்துக்கு அடிமை ஆகிட்டாங்க. அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்கிட்ட அடிமை அந்த மாதிரி இந்த பணத்தை வாங்கின அடிமை ஓட்டு போடுறாங்க பேர். எனக்கும் பிடிக்கல திமுக ஓட்டு போகணும்னு அவசியமே இல்லை. யாராவது நல்லா வந்து ஆட்சி நடத்திட்டோங்க. அனுபவம் எல்லாருமே பள்ளிக்கூடம் சேர்க்கும்போது அனுபவத்தோடு போகிறோம். 5வது வரைக்கும் ஸ்கூலில் சேர்க்குறோம். டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க அனுபவத்தை. அது மாதிரி அரசியல்வாதிங்க பேக்ரவுண்ட் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ ஸ்டாலின் மட்டும் அப்பா பின்னாடி இருந்து தான் வந்தார். அவர் நேராக வந்து அரசியலில் குதிக்கலையா. அவர் விஜய் கண்டிப்பாக வருவார், எனக்கு ஷூராக நம்பி வரும். அது நியூ பர்சன் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இருக்கிறவங்களே வந்ததுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. யாருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவன் கொள்ளடிச்சிட்டு தான் போகிறானே தவிர யாரும் ஒன்றும் அவன் பாக்கெட்டில் சம்பாரித்து அவன் பாக்கெட்டில் போட்டுவாங்க. இதை ஒரு பிஸ்னஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் தான் இது. பட் யாராவது நியூவாக வந்தால் நல்லாயிருக்கும். சீமானுடைய கொள்கை நல்ல கொள்கை தான். பட் அது செயல்பாட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப காலம் ஆகும். ஏன்னா அதை மக்கள் ஏற்றுக்கணும் இல்லையா. விஜய் இப்போ தான் வரப்போகிறா அப்படி. பட் அவருடைய என்ன கொள்கைன்றது அது என்னன்னு தெரியலையே அவருக்கு. ஏன்னா வந்து செயல்படுத்துகிறவங்க தான் நல்லா இருக்கணும். அது செயல்படுத்தாமல் வந்து சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் வேலை வாய்ப்பு பிரச்சனை தான். தொகுதி பிரச்சனை வந்து யாரும் அது செய்கிறது கிடையாது. எந்த பிரச்சனையும் யாரும் எதுவும் செய்கிறது கிடையாது. தொகுதி பிரச்சனை பற்றி யாருமே எதுவும் சொல்கிறது கிடையாது, செய்கிறதும் கிடையாது. பட் அது தீர்வு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக வேலைவாய்ப்பு தான். வேலைவாய்ப்பு இருந்தால் எல்லாமே சரியாகும். பட் யாரும் எதிர்பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அவன் இண்டிவிஜுவலாக தன்னுடைய சுய முயற்சியில் வாழ்ந்துட்டு போவான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது வருமானம் தான். அந்த வருமானத்தை ஈர்க்கிறதுக்கு அவனுடைய வேலைவாய்ப்பு தான். பட் அதுக்கு வர அரசாங்கம் அதுக்கு தேவையான உதவிகள் செஞ்சால் போதும். பட் யாருக்கும் வந்து கவர்மெண்ட் வேலை தான் வேணுன்ற யாரும் அடம்பிடிச்சு கேட்கல. பட் அதுக்கான சூழ்நிலை உருவாக்கணும் இல்லைங்களா.